தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். சர்ச்சை பேச்சு வழக்கு, பொன்முடி பதிலளிக்க உத்தரவு. சென்னையில் கடந்த ஏப்ரல் 4 நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவம், வைணவ சமயங்கள், பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசினார். அவரது பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். பின் திமுக துணை பொதுச் செயலர் பதவியிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்டார். அவரது அமைச்சர் பதவியும் பறிபோனது. இழிவு பேச்சு தொடர்பாக சென்னை மாநகராட்சி 134வது வார்டு பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் சார்பில் வழக்கறிஞர்கள் எஸ். மகேஷ், கே. பிரேமானந்த் ஆகியோர் சைதாப்பேட்டை கோர்ட்டில் கடந்த ஜூனில் தனிநபர் புகார் மனு தாக்கல் செய்தனர். மனுவில் வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவரை தண்டிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த புகார் மனு எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த புகாருக்கு முகாந்திரம் உள்ளதா என்பது குறித்து வரும் 30ஆம் தேதிக்குள் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பும்படி ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த புகார் மனு வரும் 30ஆம் தேதி 3வது மேஜிஸ்ட்ரேட் சி. சுந்தரபாண்டியன் முன்பாக விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே பொன்முடியின் பேச்சுகள் வெறுப்பு பேச்சு வரம்பிற்குள் வருகிறது என கூறி தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு எடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஆபத்தில் ஆவின், வானதி வார்னி. தமிழக பாஜக எம்எல்ஏ வானதி வெளியிட்ட அறிக்கை. மாடுகள் வளர்க்கும் ஏழை எளியவர்களிடமிருந்து கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக பால் கொள்முதல் செய்து ஆவின் நிறுவனம் பொதுமக்களுக்கு விநியோகித்து வருகிறது. மேய்ச்சல் நிலங்கள் குறைந்து வருவது, தீவன செலவு அதிகரிப்பு, கட்டுப்படியாகாத விலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய லாபம் கிடைப்பதில்லை. எனவே பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மாடுகள் வளர்க்கும் ஏழை எளிய மக்கள் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் மாடுகள் வளர்க்கும் பொருளாதாரத்தில் மிக மிக அடித்தட்டில் உள்ள ஏழை மக்களின் குரலை அரசு கண்டுகொள்வதில்லை, தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வருகிறது. தொடர் நஷ்டத்தை தாங்க முடியாமல் பால் உற்பத்தியாளர்கள் தனியார் பால் நிறுவனங்களுக்கு பாலை விற்க தொடங்கியுள்ளனர். இதனால் தமிழகம் முழுவதும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூடப்படும் அபாயத்தில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 45 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்படாமல் இருக்கின்றன. இந்நிலை தொடர்ந்தால் தமிழகம் முழுவதும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் முடங்கும் நிலை ஏற்படும். அப்படி நடந்தால் ஆவின் நிறுவனத்துக்கு பால் வரத்து குறைந்து அந்நிறுவனமும் செயல்பட முடியாத நிலை ஏற்படும். இது தனியார் பால் நிறுவனங்களுக்கு சாதகமாக அமையும். ஆவின் நிறுவனம் தேவையான அளவுக்கு பால் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் தனியார் பால் நிறுவனங்கள் பால் விலையை தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப உயர்த்திவிடும். இதனால் ஏழை நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். பால் என்பது மிக மிக அத்தியாவசியமான பொருள். பால் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அது சமுதாயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். எனவே இப்பிரச்சனைக்கு ஆரம்பத்திலேயே தீர்வு காண வேண்டும். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் தான் ஆவின் நிறுவனத்தின் உயிர்நாடி என்பதை திமுக அரசு உணர வேண்டும். இப்பிரச்சனையில் முதல்வர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். உடனடியாக பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என வானதி வலியுறுத்தியுள்ளார். 1000 கோடி ரூபாய் கனிம வள கொள்ளை, காட்ஃபாதரை பாதுகாக்கிறார் ஸ்டாலின். பாமக தலைவர் அன்புமணியின் அறிக்கை. கேரளாவில் மணல், ஜல்லி, எம்சாண்ட் குவாரிகளுக்கு தடை விதித்து இயற்கை வளத்தை பாதுகாக்கின்றனர். ஆனால் தமிழகத்திலிருந்து அவை சட்டவிரோதமாக அங்கு கடத்தப்படுகிறது. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியில் உரிமம் பெற்ற மற்றும் சட்டவிரோத குவாரிகள் அதிக அளவில் செயல்படுகின்றன. கனிமவள கொள்ளையில் ஈடுபடுவோர் திமுக மற்றும் அதன் அனுதாபிகள் என்பதால் திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது. தென் மாவட்ட கனிமவள கொள்ளைக்கு காட்ஃபாதராக ஆளும் கட்சி பெரும்புள்ளி ஒருவரும் அவரது குடும்பத்தினரும் உள்ளதாக கூறப்படுகிறது. அவரை பகைத்துக் கொள்ளும் சுரங்க அதிகாரிகள், கலெக்டர்கள் யாரும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பணி செய்ய முடியாது என வெளிப்படையாகவே கூறப்படுகின்றன. ஆனாலும் திமுக அரசு மௌனம் காக்கிறது. தென் மாவட்டங்களில் நடக்கும் கனிமவள கொள்ளையின் மதிப்பு 1000 கோடிக்கும் அதிகம். இந்த உண்மைகள் அனைத்தும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும். ஏதோ காரணத்திற்காக நடவடிக்கை எடுக்காமல் அந்த காட்ஃபாதரை பாதுகாக்கிறார். அவரும் பதிலுக்கு விசுவாசம் காட்டுகிறார்.
இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு கனிம வள கொள்ளையர்களுக்கு துணை போவதை சகித்துக் கொண்டிருக்க முடியாது. இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், இல்லையெனில் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு சென்னையில் துவங்குகிறது. தனியார் மயமாக்கலை கண்டித்து 2 மாதங்களுக்கு முன் சென்னையில் தூய்மை பணியாளர்களின் மாபெரும் போராட்டம் வெடித்தது. பல மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் அரசை கண்டித்து போராட்டங்களில் இறங்கினர். இது அரசுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அந்த சூழலில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும். முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகஸ்ட் 4ஆம் தேதி அறிவித்தார். அதை செயல்படுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு காலை, மதியம், இரவு என 3 வேளை உணவு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாக செயலர் கார்த்திகேயன் பிறப்பித்துள்ள உத்தரவு. சென்னை மாநகராட்சியில் உள்ள 29,455 தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்பட உள்ளது. காலை உணவு 5:30 முதல் 6 மணி வரை 5,159 பேருக்கு 166 இடங்களில் வழங்கப்படும். மதிய உணவு 1:30 முதல் 2 மணி வரை 22,886 பேருக்கு 285 இடங்களில், இரவு உணவு 9:30 முதல் 10 மணி வரை 1,410 பேருக்கு 61 இடங்களில் வழங்கப்பட உள்ளது. டிஃபன் கேரியர் மூலம் உணவு விநியோகம் செய்யப்பட உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு 3 வேளை உணவு வழங்க 186 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு வழங்கும் திட்டத்தை கண்காணிக்க ஒரு திட்ட மேலாண்மை ஆலோசகர் நியமனம் செய்யப்பட உள்ளார். ஒரு தூய்மை பணியாளரின் காலை உணவுக்கு 47 ரூபாய், மதிய உணவுக்கு 57, இரவு உணவுக்கு 42 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். மற்ற நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் இத்திட்டத்தை துவங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். இதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று புதிய காற்றழுத்தம் 6 மாவட்டங்களில் கனமழை. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகக்கூடும். இது அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும். இதன் காரணமாக இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், நாளை 26ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆர்ஜேடியின் காட்டாட்சியை மக்கள் மறக்கவே மாட்டார்கள். பிரதமர் மோடி விளாசல். பீகார் சட்டசபைக்கு நவம்பர் 6 மற்றும் 11 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தலுக்கு சுமார் 2 வாரங்களே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. பிரதமர் மோடி நாளை பிரச்சாரத்தை தொடங்குகிறார். முன்னதாக இன்று அவர் பீகாரின் பாரதிய ஜனதா பூத் கமிட்டி ஊழியர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது இந்த தேர்தல் பீகார் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத இருக்கிறது, இளைஞர்கள் அதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என கூறினார். எதிர்க்கட்சிகள் தங்கள் தவறுகளை எவ்வளவு வேண்டுமானாலும் மறைக்க முயற்சிக்கலாம், ஆனால் 100 ஆண்டுகள் ஆனாலும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் காட்டாட்சியை மக்கள் மறக்க மாட்டார்கள். பீகாரை அழிப்பதில் நக்சல் பயங்கரவாதம் பெரும் பங்கு வகித்தது. அதை முந்தைய ராஷ்டிரிய ஜனதா தள அரசாங்கம் பயன்படுத்திக் கொண்டது. அவர்கள் பீகார் இளைஞர்களை பற்றி கவலைப்படவில்லை. இளைஞர்கள் பல ஆண்டுகளாக நக்சல் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டனர். மாவோயிஸ்டுகள் புதிதாக பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகளை திறக்க விட மாட்டார்கள். மாறாக ஏற்கனவே இருக்கும் நிறுவனங்கள் மீது குண்டு வீசி அழிப்பார்கள். தொழிற்சாலைகள் வருவதை அனுமதிக்க மாட்டார்கள். ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சியின் போது மாநிலத்தின் வளர்ச்சி முற்றிலும் சீரழிந்தது. பீகாரின் 2 தலைமுறையினரின் எதிர்காலத்தை அவர்கள் முற்றிலும் நாசமாக்கிவிட்டனர். பீகாரை அவர்களிடமிருந்து மீட்டு வளர்ச்சியின் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கடுமையாக பாடுபட்டிருக்கிறது. பீகார் இளைஞர்களின் உரிமையை பாதுகாப்பது நமது கடமை. அதற்காக நாம் நேர்மையுடன் உழைக்கிறோம். ஓட்டுகளின் சக்தியை பீகார் வாக்காளர்கள் நன்கு புரிந்து வைத்துள்ளனர். தேர்தல் ரிசல்ட் வரும் நவம்பர் 14ஆம் தேதி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கின்ற ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும் என்று பிரதமர் மோடி பேசினார். நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா விசாரணைக்கு ஆஜராக சம்மன்.
போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரும் கடந்த ஜூலை 26 நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அதன்பின் நிபந்தனை ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தனர். இந்நிலையில் இருவரும் இவ்வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஸ்ரீகாந்த் வரும் 28ஆம் தேதியும் கிருஷ்ணா வரும் 29ஆம் தேதியும் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. போதை வழக்கில் ஏற்கனவே பலர் கைதாகி உள்ள நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என்ற கோணத்தில் விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது.